செமையா இருக்குல்ல? ஆமாடா. இப்போ குருதி புண்ணல் கமல் மாதிரி என் முகம் இருக்கா? ஏய், நாங்க என்னமோ உன்னை அடிச்சு குடும்பப்படுத்தின மாதிரி அப்படியே இருக்கடா. அதான் வேணும். அப்பதான் என் முகத்தை பார்த்து எங்க அப்பா அப்படியே துடிப்பாரு. உங்களுக்கு யோசிக்காம ஒரு கோடி ரூபாய் கொடுப்பாரு. ஏய், சூப்பர்டா நீ. ஃபியூச்சர்ல எங்களோட பெரிய ரவுடியா வர போல. அதெல்லாம் எனக்கு சந்தேகமே இல்லை. சரிடா, அடுத்தது என்னன்னு சொல்லு. வீடியோ ரெக்கார்டு தான். ஏய், கேமரா ஆன் பண்ணி வீடியோ எடுங்கடா. ஐயோ டாடி, என்னை காப்பாத்துங்க டாடி. ஐயோ, என்னை காப்பாத்துங்க. டாடி, என்னை காப்பாத்துங்க டாடி, ப்ளீஸ் டாடி. ஐயோ டாடி, ப்ளீஸ் டாடி. பையன் கலகுறானே. ஏய், ஷூ, கம்முன்றா, அதுவும் ரெக்கார்ட் ஆயிட போகுது. டாடி. ஆமாங்க. டாடி, டாடி, நீங்க அவங்க சொல்ற இடத்துக்கு வந்துருங்க டாடி. ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருங்க டாடி. ஐயோ டாடி, ஐயோ. எந்த இடம்? ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பின்னாடி பெரிய குடோன்னு சொல்றேன். டேய், என்னடா இங்கேயே வர சொல்ற? தல, அவன் அங்கங்கன்னு அலைவானா? பையன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தல. ஆமா தர, பையன் நம்ம ஆளு. அவன் அப்புறம் ஏமாத்தி என்னமோ நடிக்கிறான் பாத்தியா அவன். டாடி, டாடி, ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு டாடி. அங்க வந்துருங்க டாடி. தல, பையன் பர்ஃபார்மன்ஸ்ல பின்றான்ல. தம்பி சூப்பர்ரா. ஒரு கோடி ரூபாய் பணத்தை எடுத்து வாங்க டாடி. காப்பாத்துங்க டாடி. டாடி, காப்பாத்துங்க. டேய், போதுண்டா. டேய், போன் எடுத்து கட் பண்றா. எப்படி எங்க அப்பா அழுவிட்டானா? நில்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணா. இல்ல, இனிமே குழந்தைய நம்ம கூட வச்சுக்கிறது குழந்தைக்கு நல்லதில்ல. இவளை உடனே அஞ்சம்மா கிட்ட ஒப்படைச்சிடணும். ஒரு பெத்த தாயை விட அதிகமா ஒரு குழந்தையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாம உடனே இப்போ அஞ்சம்மாவை பார்க்கணுமே. டிரைவர், கிரேஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போங்க. சரிங்க மேடம். என்னை மன்னிச்சிரு அஞ்சலி. உன்னை நான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். ஏமா, இங்க வாமா. ஏமா, முனி இல்லையா? காலையிலே கடைக்கு போயிட்டாரு. சரி, அவன் வந்தா ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. சரிங்க. வாங்க சார், போலாம்.
வேற என்ன? இது உங்க அப்பனுக்கு அமுச்சு ஒண்ணு அவ்வளவுதானே? அதான் இல்ல. என்னடா சொல்ற? நேரம் எங்க அப்பா நம்புற போலீஸ் ட்ராக் பண்ணிருக்கோம். என்னது? கவலைப்படாதீங்க. எங்க அப்பாவோட இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய் சூப்பர்ரா. ராஜா, உங்க அப்பாவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு சீக்கிரம் பணத்தை வாங்கி கொடுறா. எல்லாரும் வீட்டுக்கு போயிடலாம்டா. ஹலோ பாபே, அப்படியே கருப்புறம் மாதிரியே பத்திக்கிற. சூப்பர் பாபே. கரெக்டா, நீ அந்த ஃபோன் எடு. இந்தாடா ராஜா, போடு. ஆ, தல, இவனை மாதிரியே ஒவ்வொரு பணக்கார வீட்டு புள்ளியும் இருந்தா இந்த நாடே நமக்கு சொந்தமாயிடாது. ஏய் இரு, முதல்ல அவன் அமுச்சு முடிக்கட்டும். அவங்க அப்பன் எந்த பிரச்சனையும் இல்லாம துட்டு தரட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆ. வீடியோ போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லா தலையெழுத்தும் மாறப்போகுது பாருங்க. என்னது? எங்க அப்பா அலறி இங்க ஓடி வருவார். நீங்க எல்லாம் இன்னும் 10 நிமிஷத்துல கோடீஸ்வரன் ஆக போறீங்க. அதான் நான் பார்த்தேன். சூப்பர்ரா தம்பி, சூப்பர்ரா, கலக்கிட்டடா. சரிடா தம்பி, அடுத்து என்ன? இனிமே இங்க எல்லார் மேலயும் பணமல்ல அப்படியே கொட்ட போகுது. ஏய், இவன் நம்ம கிட்ட கேமுக்குமே விளையாடுறானா? அண்ணே, எதனா கேம் விளையாடுனா பையனை போட்டு சொல்கிறோன்னு அவங்க அப்பனுக்கு தெரியாதா? இங்க பாருண்ண, பச்சை மண்ணுண்ணே அது. ஏ பிரியா, வா வாடி வாடி. அப்பாடா, இப்பதான் எனக்கு திரும்ப உயிர் வந்த மாதிரி இருக்கு. இத பாருங்கம்மா, நான் ஒன்னும் சந்தோஷமெல்லாம் திரும்பி வரல. என்னடி சொல்ற? இன்னும் கூட உங்க புள்ள மேல எனக்கு முழுசா நம்பிக்கை வரலமா. அவர் மறுபடியும் எனக்கு தெரியாம என் பேச்ச மீறி ஏதாவது பண்ணார்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னடி இப்படி பேசுற? எங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டயும் நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். உங்க புள்ள மட்டும் எனக்கு எதிரா ஏதாவது பண்ணார்னா, என்ன அழ விட்டார்னா, அவர் பேரை எழுதி வச்சுட்டு நான் செத்துருவேன். ஏய், என்னடி வந்தது வராததுமா இப்படி அபசகுணமா பேசுற? அப்படியெல்லாம் ஒண்ணும் சும்மா ஆகாதுடி. இருங்கம்மா. ஒண்ணு ஆகாதுன்னு சொல்லிதான் நான் இந்த வீட்டை விட்டு போற நிலைமையே வந்தது. நான் சொல்லியெல்லாம் உனக்கு அந்த நிலைமை வரல. உன்னாலதான் அந்த நிலைமை வந்துச்சு. என்னாலயா? பின்ன 1 வருஷம் பொறுத்துக்க, உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். எவனோ ஒரு டாக்டர் பேச்ச கேட்டு நீயே தான் அந்த அஞ்சலியை தத்தெடுத்த. அப்ப அந்த நிலைமைக்கு நீதானே காரணம். அப்ப அவசரப்பட்ட நீ இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியாடி? ஆனா ஊனா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடுற. அவன் மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கானா? உனக்காக பறிஞ்சு பேச நான் இல்ல? சும்மா வீராப்பா என் பேச்ச கேட்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருந்தா என்னடி அர்த்தம்? ஆமாம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முதல்ல இருந்தே உங்க பேச்ச கேட்காம அவசரப்பட்டு நிறைய தப்பு பண்ணிட்டேன். இனிமே அப்படி பண்ணாத, அவ்வளவுதான். இனி எது செஞ்சாலும் என்னை கேட்டு செய். உனக்கு ஓவரா கோவம் வந்தா என் புள்ளைய வெளியே வச்சு சாத்து. அவன் ஒரு நாள் ஃபுல்லா வெளியவே படுக்கட்டும். ஆனா கட்டின பொண்டாட்டி என்னைக்குமே வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அது முட்டாள்தனம்டி. இனிமே இப்படி எல்லாம் பண்ணாத. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்னு சமாளிக்கிற வழிய பாரு. உன்னா பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிராத. வா. நீங்களா? செல்வி, மா, நீங்க இத்தனை நாளா எங்கம்மா போனீங்க? ஏமா என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போனீங்க? நான் எங்கேயும் போல செல்வி, இங்கேயே தான் இருக்கேன். வாழ்க்கைங்கிற கண்ணாமூச்சி விளையாட்டுல எல்லாருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஒருத்தரோட வாழ்க்கையில நாம வர்றதும் போறதும் நம்ம கையில இல்லம்மா. யாரு எப்ப நம்ம கூட இருக்கணும், எப்ப அவங்க நம்மளை விட்டு விலகி போகணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கு. அதன்படிதான் எல்லாமே நடக்கும்.
அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இல்லாத நேரத்துல நான் என் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் இழந்து நடு வீதிக்கு வந்துட்டேம்மா. என் சந்தோஷமா இருக்கணும். அவன் என்ன நினைச்சு வாழ்க்கைய பாழாக்கிக்க கூடாது. அவனுக்குன்னு ஒரு குடும்பம், குழந்தைன்னு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு நான் வெளியே வந்தும் அவன் என்ன நினைச்சு இன்னும் வேதனைப்படுறானோ தப்பு அவன் மேல இல்லம்மா, என் மேலதான். அவன் என்ன பார்த்து பேசணும்னு நினைக்கிறது எல்லாமே நான் உயிரோட இருக்கிறதுனால தானே. அவன் என்ன முழுசா மறந்து மாயா கூட வாழாததும், தனக்கு ஒரு குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் அமைச்சுக்காம என்ன தேடி அலையிறதும் எல்லாமே ஏன் சுயநலத்துக்காக தானம்மா. அவன் நல்லா வாழ்றத தூரத்துல இருந்து பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கிறது என்னோட சுயநலம் தானே. அது எனக்கு 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் புரியுது. நான் இப்ப உயிரோட இருந்தா நிச்சயமா சந்தோஷமா இருக்க மாட்டான். அதனாலதாம்மா நான் தற்கொலை பண்ணிக்க நினைச்சேன். ஏன் சாவல என் சந்தோஷம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன். எதுக்குமா என்ன காப்பாத்துனீங்க? ஏன் என்ன காப்பாத்துனீங்க? நீ நினைச்சா நீ செத்து போயிடுவியா? நீ நினைச்சா நீ பிறந்த இல்ல. நாம வாழறதும் சாகிறதும் எதுவுமே நம்ம கையில இல்ல. எல்லாமே இந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. கால் தடுக்கி இறந்தவனும் இருக்கா, மலை மேல இருந்து பள்ளத்துல குதிச்சு உயிர் பிழைச்சவனும் இருக்கான். நீ நினைச்சா உன் உயிரை போக்கிக்க நீ ஒண்ணு சாதாரண ஆள் இல்லம்மா. பல உயிர்களை வாழ வைக்க பிறந்தவ நீ. நீ இப்ப செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இல்லம்மா, நீங்க ஒரு ஆறுதலுக்காக எனக்கு இதெல்லாம் சொல்லலாம். ஆனா என் வாழ்க்கையில இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. அததாம்மா நானும் சொல்றேன். நீ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்ட. நீ இப்போ ஒரு காலியான பாத்திரம் போல இருக்க. விதி திரும்ப உன் வாழ்க்கையில விளையாட போகுது. கடவுள் நீ இழந்த எல்லாத்தையும் உனக்கு திரும்ப கொடுக்க போகுது. ஒரு குறைக்குடம் மறுபடியும் நிறைக்குடமா மாறுற மாதிரி உன் வாழ்க்கையில நீ இழந்த எல்லா செல்வமுமே திரும்ப வந்து உன்னை நிறைவாக்க போகுது. நீ செய்ய வேண்டியது எல்லாமே இனி வாழ வேண்டியது மட்டும்தான். உன்னோட வாழ்க்கைக்கு உனக்கு அர்த்தம் தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனா இனிமே நீ வாழ போறதுதான் அதோட அர்த்தமே. நீ வாழ வாழதான் இந்த சாவுலேருந்து பொழைச்சு வந்ததோட அர்த்தம் உனக்கு புரியும். உன் வாழ்க்கையில நீ இழந்த எல்லா செல்வமுமே ரெட்டிப்பா உனக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஏன் வாழ்றோம், எதுக்கு வாழ்றோம், நான் எதுக்கு உன் வாழ்க்கையில திரும்ப வந்தேன்னு உனக்கு மெல்ல மெல்ல தெரியும். பொறுத்திருந்து பார், வாழ்ந்து பார் செல்வி. ஆண்டவன் ஒருத்தரை உன் வாழ்க்கையில மறுபடியும் அனுப்பியிருக்காருன்னா அர்த்தமில்லாம அனுப்பியிருக்க மாட்டாரு. இல்லம்மா, என்கிட்ட இருந்த செல்வத்தை விட பெரிய செல்வம் என் குழந்தைதான். ஆனா அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த செல்வம் வந்தாலும் எனக்கு நிம்மதி தராதுமா, சந்தோஷம் வராது. தயவு செஞ்சு என்ன வாழ மட்டும் சொல்லாதீங்கம்மா. என்னால முடியல. செல்வி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டேன். சொல்லு. நிறைய இருக்குமா. நான் இதுவரைக்கும் உனக்கு சொன்னது ஏதாவது பொய்யா இருக்கா? நீ இழந்து போன செல்வம் எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கணுங்கிறது தான்
அந்த விதியோட விளையாட்டு. அதை யாராலையுமே மாத்த முடியாது. அது நடக்கும் செல்வி. நீ இறந்து போய் எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தலான்னு நினைச்ச. ஆனா உன்னை வாழ வச்சு அந்த ஆண்டவன் எல்லாரோட தலையெழுத்தையும் மாத்த போறாரு. அது சீக்கிரமாவே நடக்கும். அது உன் மூலமாவே நடக்கும். அர்ஜுனனோட சம்மதத்தை கேட்டா குருட்சேத்திரம் நடந்தது. ஆனா அது அர்ஜுனனை வச்சுதானே நடந்தது. இனி உன் மூலமா தான் உன் குடும்பத்துக்கு எல்லாமே நடக்க போகுது. உனக்கு நல்லது நடக்கணும்னா நீ வாழணும் செல்வி. நீ இப்போ எடுத்திருக்கிறது மறுஜென்மம். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ என்னத்தை இழந்த, என்னத்தை திரும்ப பெறப்போறன்னு எல்லாமே உனக்கு தெளிவா புரியும். நீ வாழணும். அதுக்கு தான் அந்த ஆண்டவன் என்ன அனுப்பி வச்சிருக்கான். நீ வாழ்ந்து பாரு. இனி உன் ஜாதகமே மாறும். செக்யூரிட்டி, இவங்களா? அஞ்சலியோட அப்பா இவங்களை தேடி தானே வந்துட்டு போனாரு. அம்மா, நீங்கள் தானே அஞ்சலி பாப்பாவோட அம்மா? ஆமாங்க. இந்த ஸ்கூல்ல அஞ்சம்மான்னு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் உடனே கூப்பிடுறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணுங்க. அம்மா, அவங்க இந்த ஸ்கூலை விட்டு போயிட்டாங்கம்மா. என்னது? அவங்க போய் 1 வாரம் ஆச்சு. செல்வி ஸ்கூலை விட்டு போயிட்டாங்களா? அம்மா, ஒரு நிமிஷம் இருங்க. குழந்தையோட அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குழந்தைய தேடிட்டு இங்கே வந்தார். நீங்களும் உங்கள் குழந்தைய இருக்கிற ஃபோட்டோவை காமிச்சு விசாரிச்சுட்டு இருந்தார். அப்படியா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளாம் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எங்க குபேர பூமிடி தாண்டா. உனக்கு இல்லாத செல்ஃபியா? தல வா தல, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்ற வெளியிடுற. சரி போ. ஏய் வாடா. இந்த ஏய் எல்லாம் செல்ஃபிடா. ஹேண்ட்ஸ் அப். அசைஞ்சீங்க சுற்றுவேன். அசையாதீங்க, சுற்றுவேன்டா. அப்படியே இரு, அப்படியே இரு. அசையாத. வா வா. சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். பேசாத. எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கங்க. ஏய், என்ன தைரியம் இருந்தா கடத்தல் பண்ணி வீடியோ எடுத்து கமிஷனருக்கு அனுப்புங்க. டேய், உங்க அப்பனுக்கு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லிட்டு கமிஷனருக்கே அனுப்பிச்சிட்டடா. பாஸ், நீங்களாம் கடத்தல் ரேஞ்சுக்கெல்லாம் இன்னும் விளாட்ல. உள்ளே போயிட்டு ஒரு 5 மாதம் கறி தின்ட்டு வாங்க. எப்படி கடத்தணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அங்கிள், எங்கள் டேடிக்கு ஒரு ஃபோன் போடுங்க. ஹலோ சார், நான் கமிஷனர் பேசுறேன். உங்க பையனை காப்பாத்திட்டோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் சார். ஹலோ டாடி, நீங்கள் இங்கே வராதீங்க, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். ஓகே டாடி. இந்தாங்க அங்கிள், வரட்டா? எல்லாரும் எழுத்துவாங்க. சார் பேசாம அஞ்சலியை மறுபடியும் கௌதம் கிட்டே ஒப்படைச்சிடலாமா? ஐயோ, தலைவர்!
என்னாச்சு? அது வந்து தலைவரே, என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அது வந்து இதுதான் தலைவரே நடந்தது. நீ சொல்றதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? சரி சரி, அதெல்லாம் விடு. இப்ப குழந்தை எங்க இருக்கு? என் கூட தான். நீ இப்ப எங்க இருக்க? என் வீட்டுக்கு போயிட்டு இருக்க. நீ வீட்டுக்கெல்லாம் போக தேவையில்ல. நேரா குழந்தைய கூட்டிட்டு தாம்பரம் பைபாஸ் பிரிட்ஜு கிட்ட வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். என்ன சத்தத்தையே காணோம்? சரிங்க தலைவரே, குழந்தைய கூட்டிட்டு நான் அங்க வந்துடுறேன். அரை மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள வந்து சேர்ந்துரு. சரிங்க. இப்ப எனக்கு சத்தியமா என்ன பண்றதுன்னே தெரியல அஞ்சலி.